லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாகவே வந்துங்க அஷ்டம சனி நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதில் யோசிக்க பயப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கிரக அமைப்புகளை நம்ம முதல்ல பார்க்கணுங்க. ஒரு ராசிக்கு இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நடக்கிறது யாருக்கு அஷ்டம சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு நடக்குதுங்க. இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி நடக்குதுங்க. இந்த அஷ்டம சனி நம்மளுக்கு நல்லதை பண்ணுவா கெடுதலும், அதுதாங்க நம்ம முதல்ல பார்க்கணும். அஷ்டம சனி நம்மளுக்கு நல்லதாக கெடுதலாம். இப்போ ஒரு ராசியில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படி அமையாது. அப்படி இருக்க இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தாங்க அந்த அஷ்டம சனி நல்லது பண்ணுமா இல்லையாங்கிறதே தெரியும். கோச்சாரத்தை நம்ம பார்க்குறோம், அஷ்டமத்தில் சனி இருக்கிறாருங்க, அவரை குரு பார்க்குறாரான்னு பார்க்குறோங்க. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல, அது பார்க்கலாம், நல்ல விஷயம். அதே சமயம் அந்த சனியுடைய கெடுபலன்கள் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டு, அது கோச்சாரத்தில். இருந்தாலும் இப்போ நம்ம பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அப்போ அதை நான் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதகத்தில். இப்போது அஷ்டம சனி, இப்போ உங்களுக்கு சிம்ம ராசி அஷ்டம சனின்னு வச்சுக்குவோம். அந்த சனி இருக்கும் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மத்திலேருந்து எண்ணிட்டு வந்தோம்னா 8வது வீடுங்க, மீனம் வருங்க. சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8. இப்போ மீனத்தில் இப்போ கரண்டில் சனி இருக்கிறார். இந்த சனி நம்மளுக்கு நல்லது பண்ணுவாரா கெடுதல் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு அந்த வீட்டில் சுப கிரகங்கள் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். அந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில், நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் அந்த 8வது வீட்டில் சுக்கிரனோ குருவோ புதனோ இல்லை சந்திரனோ இருக்காரான்னு. சந்திரன் வரமாட்டார், ஏன்னா ராசியாக வந்துடுறார், அதனால சந்திரன் அங்கே வரமாட்டார். சுக்கிரன் வருவார், புதன் வருவார், குரு வருவார். இந்த மாதிரி சுப கிரகங்கள் அங்கே இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த சனி அஷ்டம சனி ஒன்றுமே கெடுதல் பண்ணாதுங்க. இது தாங்க அதில் ஒரு பெரிய விஷயமே. மற்றபடி இல்லைங்க அங்கே செவ்வாய் இருக்கிறாருங்க, இல்லைன்னா அங்கே சூரியன் இருக்கிறாருங்க அந்த வீட்டில் அப்படின்னா அது அதே சமயம் அதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். திசை நம்மளுக்கு நல்ல திசை நடக்குதான்னு பார்க்கணும். உங்கள் லக்னத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. 1க்கு 1, 5 லக்னம்னா 1, 5ஆம் வீடு 9ஆம் வீடு திசை வந்துச்சுன்னா அதுவும் கெடுதல் பண்ணாதுங்க. இது தாங்க நம்ம அதில் பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதுலேயும் போட்டு காட்டுறேன். அதே சமயம் லக்னப்படி எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லி காமிக்கிறேன். அதுபடி நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்களே பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதில் விஷயம் தெரிஞ்சுக்கும். இந்த கெடுதல் பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறத நீங்களே அதில் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் பாருங்களேன் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கும், அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும். ஒரு சிலர் பாருங்கள் அஷ்டம சனி நடந்திருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு திசையும் சரியில்லாமல் இருக்குங்க. வேற ஒன்று சரிங்க, திசையும் சரியில்லாமல் இருக்குதுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அஷ்டம சனியை பொறுத்த மட்டும் சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்குங்க. அதே சமயம் ஆஞ்சநேயருக்கு உண்டானது வெண்ணெயோ இல்லை துளசி மாலையோ ஒன்று வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்ல அமைப்புங்க. அது உங்களுக்கு கெடுதலே இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்கு அடுத்தபடியாக முடிஞ்ச வரைக்கும் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடணுங்க. அது பண்ணாலே போதுங்க, அஷ்டம சனியுடைய கெடுதல்கள் ரொம்ப வராதுங்க. அதை முதல்ல நீங்கள் நல்லா பண்ணாலே போதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த 2.5 வருஷமும் அவர் உங்கள்கிட்ட உழைப்பை தாங்க கேட்பார். நீங்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது. என்னென்னா நம்மளால் முயற்சி எடுத்து வேலைகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருக்கணும். அது தப்பாக வருது ரைட்டாக வருது 2வது விஷயம். நம்மளை அடுத்தவங்க எதாவது சொல்கிறாங்க அதெல்லாம் 2வது விஷயம். உங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் அதை தான் கேட்பார். அதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் தாங்க வளர்ந்துருப்பீங்க கடைசியாக பார்த்தா. இது தாங்க அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த பாசிட்டிவை நம்ம கையில் எடுத்துக்கணுங்க, அவ்வளோதாங்க. இதுதான் அஷ்டம சனியை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அது விஷயமும் நான் இப்போ போர்டில் காமிக்கிறேன். போர்டில் காமிக்கிறது என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே பாருங்கள், அது வித்தியாசம் தெரியும். அடுத்து சொல்கிறேன். 4, 5, 6, 7, 8 நான் சொன்னபடி சிம்மம் சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4, தனுசு 5, மகரம் 6, கும்பம் 7, மீனம் 8. 8ஆம் வீட்டில் இப்போ இருக்கிறார். இந்த கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 8ல் சனி வந்திருக்காருங்க, அஷ்டம சனின்னு சொல்லுவோங்களா. இந்த அஷ்டமத்தில் சனி வந்திருக்காருன்னு சொன்னால் இந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்தில் இந்த சந்திரனுக்கு 8ல் இந்த வீட்டை இந்த கார்னர் பாக்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் குரு எழுதிக்கோங்க. குரு 1, குரு புதன் சுக்கிரன்
இந்த மாதிரி 3 சுப கிரகங்கள் ஏதாச்சும் ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெரிய கெடுதல்களை பண்ணாது. அப்படியே கெடுதலுக்கு ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் நினச்ச காரியங்கள், வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு வண்டி ரொம்ப நாளாக நினச்ச வண்டி வாங்காமல் இருந்திருப்பீங்க, கார் வாங்கணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று, அதாவது அவங்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பம் ரொம்ப நாளாக நிறைவேறாமல் இருந்திருக்கும். அது இந்த இடத்துல நடக்குங்க. என்னங்க அஷ்டம சனி தாங்க நடக்குது எனக்கு, ஆனால் அப்படி நடந்திருக்குன்னா நான் சொல்கிற அமைப்புகள் வந்திருக்கும். இதுதான் விஷயம். குருவோ புதனோ சுக்கிரனோ சுபக்கிரகங்கள் இருக்கும்போது அந்த சனி நல்ல பலன்களுக்கு தான் வழங்குவார். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம லக்னத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்துக்கோங்க, கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னமாக இருக்குது, சிம்ம ராசி, அஷ்டமத்தில் சனி, அவங்களுக்கு கன்னி லக்னம் வச்சுக்கோங்க. உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறது நீ அதில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்னம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்னத்துக்கு எண்ணிக்கோங்க. லக்னத்துலேருந்து 1 2 3 4 5ஆம் அதிபதி, 6 7 8 9ஆம் அதிபதி, 10 11 12. இப்போது 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 1 5 5 மொத்தத்தில் வந்து 5 9. இந்த 9ஆம் அதிபதி வருதான்னு பாருங்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருங்க? புதன். இதுக்கு சனி, இது வந்து சுக்கிரன். இப்படி இருக்க இந்த இவங்களோட திசைகள் வருதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1ன்னா யார் வருவாருங்க? இங்கே புதன் வருவார். 5னா சனி வருவார். 9னா சுக்கிரன் வருவார். இப்படி இருக்க இவங்க திசை நடக்குதா அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சுக்கிர திசை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர திசைனா, இந்த சுக்கிர திசை நடக்கும்போது இந்த சனி அஷ்டமத்தில் இருக்கிறார் அப்படின்னா கெடுதல்கள் ரொம்ப இருக்காது. இதுதாங்க இதில் விஷயம். அதை உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். 1 5 9 கூடியவர்கள் யோகத்தை தான் கொடுப்பாங்க. இந்த யோகத்தை கொடுக்குற நேரத்தில் இந்த சனி இது அஷ்டமத்தில் வந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக வரும், அவ்வளோதான். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே, நற்காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படிங்கிறதானே ஒழிய மற்றபடி பெரிய தடைகள் வராது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு. அப்படி இல்லாமல் அஷ்டமாதிபதி திசை நடக்குது அப்படின்னா தான் நம்ம யோசிக்கணும். அஷ்டமாதிபதினா 8ஆம் அதிபதி திசை, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி திசை நடக்குதுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். போக்குவரத்து இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லக்னத்திற்கு உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த லக்னத்தை சொல்கிறேங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்க முடியும். உங்கள் ஜாதகம் எடுத்து லக்னத்தை நோட் பண்ணிக்கோங்க. இது விருச்சிக லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8. இது யார் வருவார் அப்படின்னு சொன்னால் புதன் வருவாருங்க. இந்த புதன் திசை நடக்குது அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக, அதாவது லக்னம் இதுவாகி லக்னத்துக்கு 9ஆவது திசை நடக்குது. சந்திரன் இங்கே இருக்கார் உங்களுக்கு, சிம்ம ராசினா சந்திரனுக்கு 8ல் சனி வர்றாருன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி திசை வருதுன்னு அப்படின்னா அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி அஷ்டம சனியை பொறுத்த மட்டும் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நற்பலன்கள் தான் வரும். அதில் உங்களுக்கு ஒரு சின்ன அவமானங்களோ வேறு பிரச்சனைகளோ வந்தால் கூட உங்களை இன்னொரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எதையுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண அது திருப்பி நெகட்டிவ்குள்ளே தான் போகும், பாசிட்டிவ்குள்ளே வராது என்றைக்குமே எந்த விஷயமே. அதே மாதிரி தான் இந்த அஷ்டம சனிலையும் நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். நீங்கள் பாசிட்டிவை நோக்கி தான் போயிட்டே இருக்கணும், நெகட்டிவை திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதே சமயம் இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னம் அப்படின்னு எடுங்க. அந்த லக்னத்திற்கு 1 5 9 கூடிய ஒரு திசை நடந்தால் கெடுதல்கள் வராது. சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரனோ புதனோ சுக்கிரனோ புதனோ குருவோ இருக்கிறாங்க அப்படின்னாலும் கெடுதல்கள் வராது அப்படிங்கிறது. இல்லைங்க இங்கே செவ்வாய் இருக்கிறாருங்க, ராகு இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்க. ஏன்னா அவருக்கு ஆகாத கிரகங்கள் வீட்டுக்கு போகும்போது வரும். ஆனால் அதே சமயம் நான் சொன்னதையும் பார்த்துக்கணும். இந்த 1 5 9 கூடியவர்கள் கிரக திசை நடத்திட்டு இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அது அந்த அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறது தாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கணக்கு வரும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அது எப்படி வரும், என்ன பண்ணணும், அந்த 2 வருஷத்துக்குள்ளே எப்படி அமையும், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள், அது சால்வ் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் டேட்டில் சொல்லியிருந்தீங்கன்னா அதை பார்த்து நான் உங்களுக்கு அந்த இதை கிளியர் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி போயிட்டே இருக்கிற வரைக்கும் மேஜர் பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க. ஓகே, தேங்க்ஸ்.